R values வச்சு போகும்போது அவகேடோ law. So அவகேடோஸ் நம்பர், நாட் law children, அவகேடோ நம்பர் அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு இருக்கல பேசிக் மேக்ஸை பற்றி யூ ஹாவ் டு கெட் அன் ஐடியா. டெரிவேஷன் எப்படி வந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற சாப்டர் which you have to revise firstly. ஃபஸ்ட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதெல்லாம் சாப்டர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால அவங்களுக்கு என்ன ஆகலாம், மார்க் லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நவ் வெல் ஐ எம் கமிங் டு தி கோர் ரிவிஷன் பார்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், அதுக்கு எதெல்லாம் நீங்கள் அதுக்கு எதெல்லாம் நீங்கள் வந்து மெயின் பாயிண்டாக எடுத்துக்கணும்னா, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் நல்லமா, எப்படி இருக்கீங்க? நீட் ப்ரிப்ரேஷன் எல்லாம் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணுறது லிட்டில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு ட்ரிக், என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணணும் while you are revising the physical chemistry. So why I choose the physical chemistry is basically you know that கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், நீட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 42 to 45 மார்க்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து வரது தான். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது படிச்சிடுவாங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சிடுவாங்க, ஆனால் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மொடையாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். தே ஃபெல்ட் டிஃபிகல்ட் ஃபார் ரிவைசிங் இட் அகெயின். ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆகலாம், மார்க் லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நவ் வெல் ஐ எம் கமிங் டு தி கோர் ரிவிஷன் பார்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், அதுக்கு எதெல்லாம் நீங்கள் வந்து மெயின் பாயிண்டாக எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலா சொல்கிறது தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சி ஐ ஹவ் ரிட்டன் ஹியர்னா ஃபார்முலாஸ் ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கரெக்ட் தான், ஃபார்முலாஸ் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டே. உங்களுக்கு ஃபார்முலா தெரியலனா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எந்த கொஸ்டினும் உங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், யூனிட்ஸ் அண்ட் த டைமென்ஷன். வாட் இஸ் இட் ஸ்டூடெண்ட்? யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். ஏன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்னா, ஏன்னா லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் சில்லி மிஸ்டேக்ஸ், யூனிட்ஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாம் சில்லி மிஸ்டேக்ஸ். பட் தெர் ஆர் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமலோ தெரிஞ்சுட்டு அவங்க அந்த ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து கோர் ரிவிஷன் பார்ட்டில் நீங்கள் நல்லா கவனமாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி மேத்தமேட்டிக்கல் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பேசிக் மேக்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இப்போது ஆன்டி லாக்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அதை அந்த R வேல்யூஸ் வச்சு போகும்போது அவகேடோ law. ஸோ அவகேடோஸ் நம்பர், நாட் law children, அவகேடோ நம்பர் அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு இருக்கல பேசிக் மேக்ஸை பற்றி யூ ஹாவ் டு கெட் அன் ஐடியா. சி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சொல்கிறது நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் கோரில் இருந்து, ஐ மீன் ஸ்க்ராட்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஃப்ஸ் அண்ட் த ட்ரெண்ட்ஸ். யூ ஷுடன்ட் ஃபர்கெட் அபவுட் the graph and the trends which is in the physical chemistry. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? டெரிவேஷன். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் டெரிவேஷன் எழுதும்போது மேம் டெரிவேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தானே வேணும். கரெக்ட் தான், லெங்க்தி டெரிவேஷன் யூ டோன்ட் ரிக்வயர்ட். ஆனால் அது லெங்க்தி டெரிவேஷன்லேருந்து எதுவுமே இல்லை, யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஆனால் அதில் எப்படி வந்திருக்காங்க, எதெல்லாம் ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தேவைப்படும். பிகாஸ் இன் பிட்வீன் இருக்கிற டெரிவேஷனில் வர சில ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கோ த்ரூ த டெரிவேஷன், ஹவு டஸ் இட் கம்ஸ். ஜஸ்ட் அந்த கடைசியில் இருக்கிற இக்குவேஷன் மட்டும் போதாது, ஜஸ்ட் டெரிவேஷன் எப்படி வந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் MCQs and past year question paper. ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணும்போது அப்போ தான் நெக்ஸ்ட் ரிவிஷன் செக்ஷன் 2ல் தான் நீங்கள் வந்து MCQஸும் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர். என்னடா ஆச்சுங்க? ஓகே, 1 second. MCQ and past year question papers. இதுதான் நெக்ஸ்ட் ஒன் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சி நீங்கள் யூ ஹவ் ஆல்ரெடி டன் வித் திஸ் பர்டிகுலர் ஒன். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்கலுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, அது ஒரு ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க. கிராஃப்ஸை பற்றி நீங்கள் படிச்சிட்டிங்க, டெரிவேஷன் உங்களுக்கு தெரியும், மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், டைமென்ஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது தெரியும், பேசிக் மேக்ஸ் தெரியும். அப்போ ஆஃப்கோர்ஸ் நம்ம என்னதான் பண்ணணும், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரும் MCQஸும் செய்ய தான் வேணும். ஆமாம் தானே? இனி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், ஐ மீன் இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற சாப்டர் which you have to revise firstly. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதெல்லாம் சாப்டர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோல் கான்செப்ட் அண்ட் ஸ்டோஷியோமெட்ரி. லெட் மீ டெல் யூ திஸ், கெமிஸ்ட்ரி படிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மோல் கான்செப்ட் ஸ்டோஷியோமெட்ரி படிச்சதாக ஆகணும், அதுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ மோல் கான்செப்ட் அண்ட் ஸ்டோஷியோமெட்ரி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். தென் எகெயின் தெர்மோடைனாமிக்ஸ். தெர்மோடைனாமிக்ஸ்லேருந்து இந்த டெல்டா H டெல்டா G எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.
and electrochemistry nurse equation alla varudala. Electrochemistry is another very important chapter. Chemical kinetics and the rate determined, those things are very important. Chemical kinetics, electrochemistry, and of course this equilibrium. KP-Kc value, adoda KP-Kc value, the Schleich-Hattier principle, effect of temperature, pressure, ellame idu the most important highly weighted chapter. You have to go first. Okay, I'm not telling that other chapter படிக்க வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த chapter தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இல்ல முதல்ல இருந்து ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும். Clear everyone? Clear? So I hope உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ரொம்ப எல்லாம் கிடைச்சிருக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருந்து. இந்த ஐடியா அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க physical chemistry இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல மேம் அப்படி இருக்கிறவங்க ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல கிராம் எப்படி கிலோகிராம் கன்வெர்ட் பண்றது அந்த மாதிரி பேசிக் ஆனதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் டைம் இருக்கு. நான் உங்க கூட இருக்கேன். நம்ம வந்து நிறைய பிளான் எல்லாம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஏறுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிளியர் ஃபார் யூ. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோ வர, நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கூட வர. பை பை, தேங்க்யூ.